அனைவருக்கும் வணக்கம். பெங்களூர் சேர்ந்த மேனகா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க கனடாவில் இருக்காங்க. கனடாவில் ரியல் எஸ்டேட் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. ரொம்ப வருஷமாச்சு அவங்க போய் அங்கே தான் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து வெளில போகிறதுக்கு ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸி புக் பண்ணிட்டு 10 நிமிஷத்தில் டாக்ஸி வந்துருச்சு. வந்தோடனே டாக்ஸி ஏறி உட்காந்துட்டு டாக்ஸி கிளம்பிருச்சு. அப்போ அந்த டிரைவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர் என்னன்னு அந்த அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சொன்ன பதில் இந்த மேனகா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே இதாயிருச்சு, மிரண்டு போயிட்டாங்க. நான் வந்து ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவன், நான் வந்து அமெரிக்கா கனடாவில் இராணுவத்தில் மருத்துவ வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியல. மருத்துவ வேலை செஞ்சுருக்கீங்க, எப்படி டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. மருத்துவ அப்போ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணுறதுக்காக அந்த படிக்கிறதுக்காக பார்ட் டைமாக டாக்ஸி ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த இடம் கனடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட டாக்ஸி எவ்வளோ வருமானம் வருதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட $4000 மாதத்துக்கு எடுத்துருவேன். இதில் மட்டும் $3000 வீட்டு செலவுக்கு சரியாகுது. ஒரு வாடகை மட்டும் ஒரு ரூம் 10க்கு 10 ரூமு, சின்ன ரூமு, ஒரு பெட்ரூமு, ஒரே ஒரு ரூமு, அதில் ஒரு பெட்டு போட்டிருக்கோம். 10க்கு 10 ரூமுகள், அது கூட சின்ன ரூமு. அதுக்கு மாதம் $3000 செலவாகுது. எனக்கு கையில் நிற்கிறதுக்கு $1000 தான். அதை வச்சு நான் சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எவ்வளோ எக்ஸ்பென்சிவான இருக்கு நாடு பாருங்க அப்படின்னு. இந்த வீடியோவை வந்து சோசியல் மீடியா பக்கத்தில் மேனகா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க ஷேர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. ஏன்னா கனடா வரணும், வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் கனடா வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் ஒரு டைம் யோசிச்சுக்கிறங்க. ஏன்னா கனடா நினைக்கிற மாதிரி கிடையாது. நல்ல கம்பெனி செட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நல்ல கம்பெனிகள் இருக்குது, சரியில்லாத கம்பெனிலே இருக்குது, சம்பளம் டிஃப்ரெண்ட் ஆகும். ரெண்டாவது இங்கே பயங்கரமான எக்ஸ்பென்சிவ், எல்லாமே வேலைக்கெல்லாம் வெளியில் போனோம் அப்படின்னாவே பயங்கரமான எல்லாமே பயங்கர ரேட்டுங்க. இங்கே வர கல்வி வேலை வாய்ப்பு பார்க்காதீங்க. இங்கே சிட்டியில் உள்ள பொருளாதாரம் எப்படி இருக்குது, சிட்டியில் உள்ள விலைவாசி எப்படி இருக்குது, தங்குறதுக்கு ரூம் என்ன ரேட்டு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருக்காங்க அந்த மேனகா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து இந்தியாவில் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யுங்க. இந்தியாவிலேருந்து பெஸ்ட்டாக வரணும், நீங்கள் வேறு நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கனடா பெஸ்ட்டு தான். ஆனால் கனடாவில் வந்து நல்ல கம்பெனி அமைஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நல்லா வேலை செய்யணும், நமக்கு நல்லா திறமை இருக்குது அப்படின்னா கனடாவில் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா கை தூக்கி ஒரு நல்லா முன்னேறக்கான வாய்ப்புகள் இருக்குது, முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த 35-40 வயசுக்கு மேலே வரீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கிறங்க. நம்ம ஊரில் வேலை செய்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இங்கே உள்ள காலநிலைகள், சூழ்நிலை, ரேட்டு இதெல்லாம் நமக்கு வந்து ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டிலேருந்து கனடா நாட்டில் வந்து வெளிநாட்டவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மருத்துவம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி. ஆனால் சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ரெண்டாவது இங்கே உள்ள விலைவாசிக்கு ரேட்டு இதெல்லாம் தங்குறதுக்கு கட்டுப்படி ஆகாது, வாங்குற சம்பளம் அதிலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேனகா ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து அவங்க லிஸ்ட்டாக அதில் ஷேர் பண்ணும்போது பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், நல்ல நாடுகளுக்கு போகணும், கனடாக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் ஆப்போசிட்டான ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு அவருக்கு கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. 1க்கு 2 டைம் யோசிச்சுக்கிறங்க, யோசிச்சுட்டு வாங்க, எல்லாத்துக்கும் தயாராக என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாங்கிற தயார மைண்ட் வாங்க. இல்லை இங்கே வந்து நல்லா ஜாலியாக இருக்கலாங்கிற மனநிலைமை வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்குற சம்பளம் செலவுக்கே பத்தாது, இங்கே கடைசி மாதம் கிட்ட சும்மா உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு ரிப்ளை கமெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு விழிப்புணர்வாக போட்டிருக்காங்க. வர்றதுக்கு எந்த வெளிநாடு போனாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, நல்ல கம்பெனி அமைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கிறங்க, முடிஞ்சிருக்கு நம்ம ஊர்ல வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த ஒரு சூப்பரான வகையான விஷயத்தை பேசுவோம். நன்றி, வணக்கம்.